வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் இன்று 6 மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்பதை வரைகலையோடு விளக்க வருகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சடையாண்டி. தற்போது எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு, எத்தனை நாட்களுக்கு இந்த கனமழை தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா தேவப்பிரியன், வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை நோக்கி மெல்ல நகர்ந்து வர வர ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து தற்பொழுது இலங்கை மற்றும் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது நம்ம அந்த இணையதள வரைகலை மூலமே பார்க்கலாம். தற்பொழுது இலங்கைக்கு மிக அருகில் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல் மார்க்டு லோ பிரஷர் ஏரியாவாக வலுவடைந்திருக்கிறது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதன் காரணமாக தொடர்ந்து டெல்டா மாவட்ட பகுதிகளில் தான் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எப்படி ஃபெஞ்சல் புயல் இலங்கைக்கு மிக அருகில், அதாவது பூமத்திய ரேகை பகுதியில் உருவான அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிகப்படியான மழைப்பொழிவை உருவாக்கியதோ அதே போல்தான் இந்த சூறாவளி சுழற்சி, இந்த சலனமும் பெங்கல் புயலை போலவே டெல்டா மாவட்ட பகுதிகளிலையும் வட தமிழ்நாடு கடலோர மாவட்ட பகுதிகளிலேயே ஒரு நல்ல கனமழையை பெய்யக்கூடும் அப்படின்ற ஒரு கணிப்பை இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, தொடர்ந்து இது மெல்ல நகர்ந்து கடலோர பகுதிக்கு வர வர கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய நகர்வு மிக மெதுவாக நகர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து 16ஆம் தேதி வரை அடுத்த 5 நாட்களுக்கு இந்த மழையானது நீடிக்கும். ஏற்கனவே முன்னாடி இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது 9ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை ஒரு பரவலாக ஒரு கனமழை இருக்கும், 14க்கு பிறகு படிப்படியாக குறையும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் இதனுடைய நகர்வு மிக மெதுவாக இருப்பதன் காரணமாக அது வலுவடைவதில் சற்று தாமதம் ஏற்பட்டது. அதன் காரணமாக அடுத்த 16ஆம் தேதி வரை அடுத்த 5 நாட்களுக்கு 16ஆம் தேதி வரை அந்த கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா டெல்டா மாவட்ட பகுதிகள் தான், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய பகுதிகளுக்கு தான் ஒரு சில சமயங்களில் அதி கனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய பாதை நம்ம தமிழ்நாடு கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் கரையை கடப்பது போல் இல்லை, புயலாக மாறுவதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்றத இந்திய வானிலை ஆய்வு மையம் தெளிவாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையிலே தான் நகருது. இலங்கைக்கும் தமிழ்நாடு கடலோர மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து அது அரபிக்கடல் கரையை நோக்கி நகர்வதன் காரணமாக தென் தமிழ்நாடு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்றும் நாளையும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்தால் அந்த மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து அரபிக்கடலை நோக்கி தான் நகர்ந்து செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நகர்ந்து செல்லும் போது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாம் மோதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல கனமழையை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக திருநெல்வேலி, திண்டுக்கல், தென்காசி, கோயம்புத்தூர், நீலகிரி ஆகிய பகுதிகளிலையும் ஒரு பரவலான கனமழை இருக்கும் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தளவிற்கு இந்த மேக குவியல்கள் தொடர்ந்து நிலப்பரப்பை நோக்கி நகர்த்திய வண்ணமே தான் இருக்கும். டெல்டா மாவட்ட பகுதிகளில் அதிக மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மழை மேகங்களை நகர்த்தினால் அதனுடைய அவுட்டர் பேண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் மேல் நோக்கி நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை தமிழ்நாடு கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழைக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில சமயங்களில் தான் கனமுதல் மிக கனமழை. இந்த கடலோர மாவட்டங்களில் அதி கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்படவில்லை. அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிவை உருவாக்காது அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையமே தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிக கனமழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் தேவைப்பட அவசியம் இல்லை. ஆனால் கனமுதல் மிக கனமழை இருக்கும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் ஒரு சில சமயங்களில் தான், மற்ற நேரங்கள்லாம் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும், லேசான மழை, சாரல் மழை இருக்கும். ஒரு சில சமயங்களில் தான் கனமழை இருக்கும் அப்படின்றத எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சலனமானது டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு தான் அதிக கனமழையை கொடுக்க போகுது. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது. அடுத்த 5 நாட்களுக்கு இந்த மழை தமிழ்நாட்டில் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சடையாண்டி.